சரிப்பா ரவி, மேல் தெருவுக்கு போயிட்டு கீழ் தெருவுக்கு போலாமா இல்ல கீழ் தெருவுக்கு போயிட்டு மேல் தெருவுக்கு போலாமா? எப்ப பாண்டிய சீக்கிரம் போய் மொத்த தெருவை கொடுத்துட்டு அவங்க கூட சொல்லிட்டு நம்ம சீக்கிரம் கிளம்பி போகணும், போலீஸ் ரைடு வராங்களாம். சரி போவோம் வா. ஏமா யாருமா வீட்ல? அட யார் பண்ணீங்க? என் வீட்லயே வந்து வீட்ல யாருன்னு கேக்குறீங்க? ஏமா பாண்டியம்மா எலெக்ஷனுக்கு பணம் கொடுக்க வந்திருக்கிறோம். சரிப்பா யாருன்னு கேட்டு சொல்லிவிட்டேன், மன்னிச்சு போடுங்க சரிங்களா? சரி பாட்டி, உங்க வீட்ல எத்தனை ஓட்டு இருக்கு? நான் மட்டும் தான்ப்பா இருக்கிறேன், ஒரு ஓட்டு தான்ப்பா எங்க வீட்ல, ஒரே ஓட்டு தானா பாட்டி? சரி பாட்டி, மறக்காத இந்த சின்னத்துக்கு ஒரு ஓட்டு போட்டுருங்க சரிங்களா பாட்டி? சரி பாட்டி, உங்களோட ஐடி கார்டு ஆதார் கார்டு கொடுங்க. ஏன்பா எதுக்கு போய் இதெல்லாம் கேக்குறீங்க? எங்கள்கிட்ட ஓட் ஸ்லிப் கொடுத்துட்டாங்கல்ல, அப்ப எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? பாட்டி அது ஒண்ணு இல்ல பாட்டி, அதாவது ஒரு சிலர் வந்து இல்ல எங்களுக்கு 5 ஓட்டுக்குது 6 ஓட்டுக்குதுன்னு சொல்லிடுறாங்க. பசங்களுக்கு இன்னும் 18 வயசு ஆகலனா கூட எங்களுதெல்லாம் ஆயிடுச்சு, எங்களுதெல்லாம் ஸ்லிப் வந்துருச்சு, இன்னும் வாங்கிட்டு வரல, நாங்க போல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால ஓட்டு ஐடி கார்டு பார்த்து தான் பாட்டி கொடுப்போங்க. ஏப்பா சின்ன பிள்ளைங்களுக்கு பார்த்து அது மாதிரி கொடுக்கலாம், எனக்கு வயசான காலத்துல எனக்குமா பார்த்து கொடுப்பீங்க? சரி பாட்டி, இந்தாங்க பணத்தை வாங்கிக்கோங்க, மறக்காத இந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. சரிப்பா போட்டுறேன். சரிங்க பாட்டி, இன்னும் கீழ் தெருவுக்குள்ள போகவே இல்லை, இன்னும் ஒரே வீட்டுக்குள்ள போல, நாங்க போயிட்டு வரோம், மறக்காத போட்டுருங்க பாட்டி. அடியே மீனா, உங்க பசங்களுக்கு 2 பேருக்கு ஓட்டு செல்லாம் வந்துருச்சடி. என்னங்க பாட்டி இப்படி கேட்டீங்க? பெரிய பையனுக்கு மட்டும்தான் ஓட்டு இருக்குது, சின்ன பையனுக்கு ஒன்றும் ஓட்டு இல்லையாக்கும். அடியே இப்பெல்லாம் ஓட்டு இது வந்து ஐடி கார்டு வச்சு தான் பணமே கொடுக்குறாங்களாம். இப்பெல்லாம் வந்து அந்த கட்சிக்காரர் வந்து எனக்கு பணம் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இப்போ வீடா வந்து எல்லாம் ஓட்டு ஐடி கார்டு பார்த்து தான் பணம் கொடுக்குறாங்களாம். ஏதாவது சுஜாச்சிக்கோ. சரி மாமியா ஊர்ல இருந்து வந்துருச்சா? வந்துருச்சு நேத்தே. நான் தான் எலெக்ஷனுக்கு ஓட்டு பணம் கொடுப்பாங்க வந்து வாங்கி கொடுத்துட்டு நீங்க போய் உங்க மக வீட்டுல உக்காந்துக்காங்கன்னு சொல்லியிருக்கிறேன் பாட்டி. நீ சாமர்த்திக்காரி தான். சரி நான் வச்சிடுறேன். ஐயோ இங்க அந்த வீதிக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா ஒன்னு இந்த வீதிக்கு நம்ம வீதிக்கு வந்து வரதுக்கு மட்டும் என்ன இவ்வளவு நேரம் ஆகுமா உங்களுக்கு? அடியே மீனா, என்ன லூசா கிசா ஆயிட்டியா? என்ன ஏற்கனவே நீ லூசு தான், இப்ப முழு லூசாவே ஆயிட்டியா? என்ன விளையாடுறீங்களா? முழுசா பத்திரக்காளியா மாறிடும்னாக்கும். ஏங்க எலெக்ஷனுக்கு வீடியோல பணம் கொடுத்துட்டு வராங்களாம், அதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டேன் சரிங்களா? நம்ம பசங்களுக்கு 2 பேருக்கு 18 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நேர்மை கருமை எருமைன்னு சொல்லிட்டு போறீங்க. அடி பெரியவனுக்கு தானே 18 வருஷம் ஆயிருக்குது, இன்னும் சின்னவனுக்கு இன்னும் 10 வருஷம் இருக்குதே. இந்த ஈர வெங்காயமெல்லாம் எனக்கும் தான் தெரியும். நான் சொல்றதை மட்டும் நீங்க வாயை மூடிட்டு கேளுங்க. சும்மா ஏதாவது எகுதாமானமா பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோ, நான் பத்திரகாளியான ஆயிருவேனாக்கும். வீட்டுல யாருமா? வாங்க வீட்டுக்குள்ளாரதான் இருக்கிறோம். ஏமா உங்க வீட்டுல எத்தனைமா ஓட்டு? ஏப்பா எங்களுக்கு மொத்தம் 5 ஓட்டாக்கும். ஐயோ எதுக்கு தாய் இப்படி பண்றாளோ தெரியலையே. மொத்தம் 5 ஓட்டு, 5 ஓட்டுக்கு பணத்தை கொடுங்க. ஏமா உங்க பசங்களுக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஓட்டு ஐடி கார்டு கொடுங்கம்மா. ஐயோ ஓட்டு ஐடி கார்டு கேக்குறாங்களே, சமாளிப்போம். நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, அப்பயும் என்ற பேச்சை நீங்க கேட்க மாட்டீங்களா? ஏமா உங்க பேச்சை கேட்கறதெல்லாம் அப்புறமேட்டுக்கு இருக்கட்டுமா. நீங்க ஐடி கார்டை கொடுத்தா நாங்க பணம் கொடுத்துட்டு நாங்க போவோமா? இப்பதாம்மா 3 வீட்டுக்கே வந்திருக்கிறோம். இங்க பாருங்க, எங்களது 5 ஓட்டுக்கு நீங்க பணத்தை கொடுத்துட்டு போங்க. இவன் ஏதாச்சும் ப்ரூஃப் கொடுக்கணும் உங்க பசங்களுக்கு 2 பேருக்கும். உங்களுக்கு தேவையில்ல, உங்க பசங்களுக்கு 2 பேருக்கு 18 வயசு ஆயிடுச்சு, என்ன ஆதாரம் இருக்கு? எவ்வளவு திமிரு இருந்தா எங்க பசங்களதவ நீ வந்து ஐடி கார்டு கேட்ப? ஆமா எந்தையா ஓட்டு நீங்க? எந்த கட்சிக்காரர் சொல்லுங்க. நான் போய் யூடியூப் சேனல் வச்சிருக்கிறேன், நான் இன்ஸ்டாகிராம்ல என்கிட்ட ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. இந்த கட்சிக்காரர் வந்து எங்களுக்கு பல்க டைமா எங்களுக்கு கட்சியில வந்து காசு கொடுத்து எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி எங்களை டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லிடுவேன் நான். இதுக்கே வாய பொழந்துட்ட எப்படி உன்ன வச்சிருப்பா ட்ரிட்டு பாருங்க. சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க, எந்த கட்சிக்காரன்னு சொல்லுங்க சீக்கிரட்டாரான்னு. ஏங்க மாமா போய் என்ற போனை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க கொஞ்சம். இவங்களை நான் வீடியோ பிடிச்சி என்னோட சேனல்ல போடுறேன். ஏப்பா எதுக்குப்பா நம்மளுக்கு தேவையில்லாத பொல்லாப்பு? கொடுத்துருப்பா உங்களுக்கு 5 ஓட்டு காசு, இல்லைன்னா ஏதோ சேனல்ல போடுறேன் நம்ம வந்து நம்மளை மிரட்டிட்டு கிடக்குது. ஏமா அந்தாங்கம்மா பணம் உங்களுக்கு 5 ஓட்டுக்கு, தயவு செஞ்சு ஓட்டாச்சு எங்களுக்கு போட்டு விடுங்கம்மா. அதையும் இது மாதிரி ஏதாவது பண்ணி விட்டுறாதீங்க. சேச்சா ஓட்டு போறதெல்லாம் நாங்க தயவு செஞ்சு நீங்க எங்களை எல்லாம் தப்பா நினைச்சிடாதீங்க. நீங்க சொன்னதுனால கொஞ்சம் கோவம் வந்துருச்சு அவ்வளவுதான் சரிங்களா? கண்டிப்பா எங்க 5 ஓட்டுமே நீங்க குடுக்கற கட்சிக்கு மட்டும் தான் நாங்க ஓட்டு போடுவோங்களாக்கும் சரிங்களா? ஐயோ சாமி. சார் போயிட்டு வரோம் சார். ரொம்ப கிரேட் தான் சார் நீங்க. எப்படி மாமா என்ற சாமர்த்தியம் பாத்தீங்களா? பசங்களுக்கு ஓட்டே இல்லைன்னா கூட ஓட்டு இருக்குதுன்னு சொல்லி அவங்க கிட்ட காசை வாங்கிட்டு பாத்தீங்களா? பாவண்டி மீனா, எலெக்ஷனுக்கு ஓட்டு கொடுக்க வந்தவங்கள பாவம் பைத்தியம் பிடிக்க வச்சு அனுப்பிட்டியடி. இப்படி எல்லாம் வாயை மூடிட்டு இருந்தா இந்த நாட்டில் நம்மளால பொழைக்க முடியாதாக்கும். இப்படி வாய் அடிச்சு கையடிச்சுதான் சம்பாதிக்க முடியுமாக்கும். எப்படியோ ஒரு வழியா நான் பணத்தை சம்பாதிச்சிட்டேன். இந்த பணம் எனக்கு மட்டும்தான். அது வேணும் இது வேணும்னு கேட்டீங்கன்னா வச்சுக்க, நான் பத்திரகாளி ஆயிருனாக்குமாமா. அடிச்சு புடிச்சு 2 பிள்ளைங்களுக்குமே இன்னும் வயசே ஆகல, ஆனா ஓட்டு இருக்குதுன்னு சொல்லி அவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டோம். இந்த கிழவி பேர் பணம் கொடுக்கணுமா? அதுக்கும் ஏதாவது சொல்லி பணத்தை வாங்கிடலாம். அதுக்கப்புறம் என்ற மாமா என்கிட்ட பணம் கேட்டாரு வச்சுக்கா, இப்ப கொடுத்ததுக்கு மேல வசூல் பண்ணினாக்கும்.
ஊர் உலகத்தெல்லாம் எது எதுக்கெல்லாம் வாய் அடிச்சு சம்பாதிக்கிறாங்க. ஆனா இவளை பாரு. ஐயோ கடவுளே. இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காத பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவும் எலெக்ஷன் பத்தி தான் வரப்போகுது. சரிங்களா?